வெல்கம் பேக் டு எஸ்என்பி வ்ளாக். நான் பேசுறேன்னா இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி சந்தைக்குள்ள தான் நின்று கொண்டிருக்கேன். இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து 2 நண்பர்கள் வந்திருக்கணும். ஸோ அவையோட தான் இன்னைக்கு கொழும்பு போக போகிறோம். அவை யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே அவையோட சேர்ந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்ய போகிறோம். நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம், நிறைய இடங்களில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ மறக்காம கிடச்ச சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க பார்க்கலாம். அவன் கடையில் சாமான் வாங்கி கொண்டிருக்கணும். அப்போ அப்படியே தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரெண்டு பேரும் என்ன இல்லையாமடா வைன் வாங்க வைன் இல்லை. ஸோ வெளிக்கிட்ட வேற கடையில் பார்த்துக்கொண்டு அப்படியே தொடர்ச்சியாக போவோம். ஓகே, இப்போது கிளிநொச்சியை தாண்டி போய் கொண்டிருக்கின்றோம். வாங்கலத்துக்கிட்ட நிப்பாடி இருக்கோம், சாப்பிட்டு வலிக்கணும்னு சொல்லி லைட் சாப்பாடு தான் வந்திருக்கோம். ஆர்டர் பண்ணி கொண்டிருக்கோம் 2 பேரும். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கணும். என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? என்ன ஆர்டர் பண்ணீங்க? என்ன ஆர்டர் பண்ணீங்க? சோறா? சோத்துக்குள்ள சோஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கு. எப்படி இருக்கு சாப்பாடு? காணலையே. யாழ்ப்பாணம் தமிழ் ஏரியா போர்டர் வந்து மங்கள வவுனியா கங்கால எல்லாம் சிங்கள அப்படியே இந்த இடம் வந்து நல்லா இருக்குன்றபடியா அப்படியே அதை உங்கள்ட்ட காட்டி கொண்டு போவோம்னு சொல்லி பாருங்க. அப்படி இருக்கண்டு வயலால மேல ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க. அதுல ஒரு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு விசாரிகள் இருக்கு. போற வழியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சைட்டுக்கு வந்து ஒரு சிலைகள் வச்சிருக்கணும். இந்த விசாரகட்ல வீரர்களை தான் இதால வந்து இந்த குதிரையில காட்சி படுத்திருக்கணும் வந்து இந்த இருக்கிறது வந்து சொல்லணும். பாருங்க, இந்த விசாரை கட்டினாக்கெல்லாம் இதுல இருக்கணுமா. அப்படியே வந்த ரோட்டில் அப்படியே ஒரு டீ குடிப்போம்னு சொல்லி இறங்கியிருக்கிறோம். இங்கே எல்லாம் இந்த லைட்டுகளோட எல்லாம் சோடிச்சு ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது. இங்கே தான் பிளேண்டி குடிக்க போகிறோம். பாருங்க கடையை அப்படி இதுக்கண்டு ஓலையால் வெஞ்சிருக்காங்க. இங்கே சுடச்சு தான் அப்பம் போடப்படுது. பாருங்க முட்டை அப்பம் அடுத்ததா கூட போறேன் அடுத்ததான் காத்து அதே அவ்வளவு நேரம் காத்துற பாருங்க அப்பம் போட போறீர் இப்படி அப்பம் போட போறீங்க பத்த வைக்கவும் தாச்சி அடுப்பில் வைக்கவும். ஆட்களோட அப்பம் வந்து டேஸ்டா இருக்கும், வித்தியாசமா ரெசிபியா இருக்கு. 2 சீருங்க எடுத்துட்டு முட்டையை அடிச்சு ஊத்தி போட்டு நான் அப்படின்றது. அது ரொட்டி அப்பம். பாருங்க அப்பத்தை வீடியோ பிடிக்கிறது. அப்பம் வந்து அடுப்புல வைக்க போயிடும். இப்ப சட்டியை அடுப்புல வச்சுட்டு முதல்ல அந்த கிளீன் பண்ற போய் ஸ்டைல பேர் அப்படி அண்ணா போட போறேன். அப்படிதான் ஒரு சோட்டு வந்து சோட்டி அப்படியே அப்பா அப்பம் அப்பம் தான் அப்பது சிங்களே அப்பம் தான் அப்பது சிங்களே அப்ப ඊට පස්සේ බිත්තර දානවා ඔන්න රයිට් මුට්ටේ අබ්බම් රෙඩි
எனக்கு ஒண்ணுமே இல்லை, நானே தான் கிடக்கு அப்படியே போய் எடுத்தேன். அதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு என்ன பேர் போறது? இது வந்து இந்த மிளகுதான் சிங்கள தேக்கிற நம்ம மிளகுன்னு இங்கால வந்தாலே விவசாயம். அது என்னோட தெரியல இருக்கும். அது கேக்குடா கேக் அடை கேக். இது இது நூடுல்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. சாப்பாடா இருக்குது, என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. புதுசா இருக்கு என்ன? நூடுல்ஸ் மாதிரி போட்டு மேல ஏதோ ஒரு பானி மாதிரி ஊத்துவீங்க. பானி மாதிரி ஊத்து. நூடுல்ஸ் பானியா? பானை நூடுல்ஸ் இல்ல அப்படியும் இருக்கலாம் ஏதாவது. தோசை, இனிப்பு தோசை, யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வருத்தங்கள் காய்ச்சல் காய்ச்சல் ஒரு 10 பிஸ்கெட் 20 பிஸ்கெட் வந்து குமியும் பார்க்க வராக்கள் இருந்து. இங்கே டிகிரி மாதிரி சின்ன வயசுல அம்மா வந்து என்ன செய்ய வேண்டாம், தங்கச்சி நான் மடிபடுவோம் டிகிரி மாதிரி வேண்டி கத்தி எடுத்து நடுவாள வெட்டி 2 பிரிச்சு தான் இருக்குது. 2 நாளும் பிரச்சனை. 2 பேக்கெட் ஒழுங்க போயிருப்போம். போயிருந்தா ரெடியா சின்ன கடை நேற்று தான் போய் எடுத்தேன். நல்லா கண்ணாடி எடுப்போம் எடுக்கிறது. இது வந்து இருட்டு கேம் வந்து நீட்டா காட்டும் எல்லாத்தையும். ஆனா உள்ள ப்ளூ கலர் மாதிரி இருக்குண்ணே. ப்ளூ கலர் இருட்டு கேம் இந்த வெளிச்சம் எனக்கு இப்ப கண்ணு குத்தையில கூலிங்கா இருக்கு. கூலிங்கா இருக்கு. சரி அப்ப ஓகே சாப்பிடுவோம். தமிழ்லயும் போட்டிருக்கு இங்க இந்த கிடக்கு இந்த கடையில 3 மொழிலையும் போட்டிருக்கோம் கடைன்னு சொன்னேன். அதுக்கு போட்டிருக்கேன். தமிழாக்களும் பெரிய தானே இருந்தேன். பெங்கள நிறைய ஆட்கள் பட்ஜெட் குறைஞ்ச டிராவலர்ஸ் யாரும் பெரிய தானே. ஆனா ஆட்டோல வந்து பயணம் மேல முதல்ல இதான் நோட் பண்ணிங்க. மேல ஓலையில மேஞ்சிருக்கான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆட்டோல பயணம் பண்ணி சொல்லு பெரிய கலைப்பண்ணி தெரியல பேஞ்சு பார்ப்போம். இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இவ்வளவு போயிடுவோம். பெருசா விட நிக்கவும் இல்லையே நாங்கள் 2 நாங்கள் பரவாயில்ல. ஆட்டோ கலைப்பொண்ணுமே ஃப்ரெஷ்ஷா ஜாலியா தான் திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். மேல வந்துட்டா அந்த பொழுத்தி நினைக்கிறேன். பொழுதுல வட்டி வட்டி கோர்த்து கோர்த்து போட்டிருக்காங்க. செஞ்சிருக்கீங்க பங்காளையும் பொழுத்திருந்தாங்க. குடும்பம் போல என்ன ஃபேமிலியா பின்னுக்கு கடை மாதிரி செய்யணும். குடும்பமா அப்படி இருக்கிறோம் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அந்த குழந்தைக்குள்ள அழுது போயிடுவோம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பாருங்க முட்டைகளை மிளகு அது இது எல்லாம் போட்டு நாங்க சாப்பிடல, நீங்க சாப்பிடுறீங்க. நாங்க சும்மா நீ எப்படி இருக்கு முட்டை தோசை முட்டை நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் வேற பேப்பர் கிழிச்சு வைக்கிற பெஞ்சில் அப்படியே சொல்லி விட்டு சாப்பிட நீங்க சொல்லுங்க. ஏன்டா எனக்கு நான் வேண்டாம் எனக்கு சாப்பிடுவேன். முட்டை போய் சாப்பிட்றேன். நான் வீடியோ கவர் சாப்பிடுவேன். வீடியோ கட் பண்ண அப்புறம் சாப்பிட முடிஞ்சுது. டீயும் குடிச்சிட்டோம். வெளிக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இந்த ரோட்டில் சின்ன சின்ன கடையில் இருக்குது. ஓகே நான் வேறு ரம்புட்டான் வாங்கி கொண்டு நிற்கிறேன். என்ன பழமையா இது? சூரியன் பழம். சூரியனா? சூரியன் பழம். ஜூரியன் ஜூரியன் வந்து ரம்புட்டான் இருக்குது. ரம்புட்டான் இங்கே மங்குஸ்தான் இருக்குது. கிரேப்ஸ் கிரேப்ஸ் எவ்வளவு? அது என்ன பழம்? அது கிரேப்ஸே ஒரு 300 ரூபாய்க்கு வேண்டாம். கிரேப்ஸே ஒரு 300 ரூபாய் வேண்டாம். இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருந்த இடம். நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டு வாசலில் வந்து ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. ஒரு சீப்பான இடம் தான் இது. வந்து நீர்வன்புல தான் ஒரு இடத்துல தங்கினாங்க. ஒரு வீடு ஒன்று தான். வீடு ஒன்றில் சீப்பான ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுதான் அந்த நாங்கள் தங்கின இடம்.
இங்கே டைனிங் டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான் தங்கின நாங்கள் தங்கின ரூம். ஓகே உறவுகளே, அப்படியே வலிக்கிடுவோம். நான் முன்னுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இது கொழம்பு சீரிஸ்ன்ற பார்ட் 1 வீடியோ. தொடர்ந்து வீடியோக்கள் போட இருக்கிறேன். ஸோ மறக்காமல் மற்ற வீடியோலையும் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.